1. என்டிபிசி பசுமை எரிசக்தியின் துணை நிறுவனமான என்டிபிசி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குஜராத்தின் ரான் ஆஃப் கட்சில் உள்ள கெவ்டாவில் உள்ள அதன் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தில் வணிக ரீதியான செயல்பாட்டைத் தொடங்கியுள்ளது. திட்டத்தின் மொத்த திறனான 1255 மெகாவாட் திறனில் 110.25 மெகாவாட் திறன் கொண்ட காவ்டா ஐ சோலார் பிவி திட்டத்தில் முதல் கட்ட வணிக நடவடிக்கைகளை நிறுவனம் தொடங்கியுள்ளது. 2. உபரின் முன் திட்டமிடப்பட்ட சவாரி விருப்பமான ரிசர்விற்கான முன்பதிவுகள் முந்தைய ஆண்டை விட 2024 இல் கிட்டத்தட்ட 200 விழுக்காடு அதிகரித்துள்ளன. இது இப்போது அதிகமான மக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட விரும்புகிறார்கள் என்பதை குறிக்கிறது. 3. டெல்லி NCR இல் எட்டர்னல் ஒரு மின்சார வாடகை பைக் ஃப்ளீட்டை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் அதன் ரைடர்கள் உணவு ஆர்டர்களை வழங்குவதற்காக இந்த வாகனங்களை வாடகைக்கு எடுக்க அனுமதித்தது. ஒரு அறிவிப்பில், டெல்லி NCR பகுதியில் வாடகைக்கு இந்த பைக்குகள் கிடைப்பதை ஆரம்பத்தில் உறுதி செய்வதாகவும், ஆனால் விரைவில் நாட்டின் பிற பகுதிகளுக்கும் இந்த முயற்சியை விரிவுபடுத்துவதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 4. மே 30ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு $237 பில்லியன் குறைந்து $691 பில்லியனாக இருந்தது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. முந்தைய அறிக்கையிடல் வாரத்தில் ஒட்டுமொத்த கையிருப்பு $6.992 பில்லியன் அதிகரித்து $692.721 பில்லியனாக இருந்தது. 5. இந்திய ரிசர்வ் வங்கி RBI ரெப்போ விகிதத்தில் 50 அடிப்படை புள்ளிகள் குறைப்பை அறிவித்தது. இது 5.5% குறைந்தது. இது இந்த ஆண்டின் மூன்றாவது தொடர்ச்சியான விகித குறைப்பாகும். பிப்ரவரி 2025 முதல் மொத்தம் 100 வினாடிக்கு இரும எண் ஆகும். 6. சிங்கப்பூரை தளமாக கொண்ட ப்ளூ பிளானட் சுற்றுச்சூழல் தீர்வுகள் பிரைவேட் லிமிடெட் தமிழ்நாட்டின் வட சென்னையில் உள்ள கொடுங்கையூரில் உலகின் மிகப்பெரிய கழிவு பதப்படுத்தும் ஆலையை கொண்டு வருகிறது. நெல் கழிவுகள் உட்பட விவசாய கழிவுகளை அழுத்தப்பட்ட பயோகேஸில் மாற்ற விவசாயிகளுக்கு உதவுவதற்காக நிறுவனம் விவசாயிகளுடன் இணைந்து செயல்படுகிறது. 7. மாம்பழ ஏற்றுமதி இடங்களின் பட்டியலில் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தை ஒடிசா சேர்த்துள்ளது. இது துபாய், லண்டன், பர்மிங்காம், ரோம், வெனிஸ் மற்றும் டப்ளின் போன்ற சர்வதேச ஏற்றுமதி சந்தைகளின் பட்டியலுடன் கூடுதலாகும். 8. அதன் பசுமை முயற்சியின் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் உள்ள வ.ஓ. சிதம்பரனார் துறைமுகம் வெள்ளிக்கிழமை 1 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜனை உருவாக்க NTPC உடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட திட்டமிட்டுள்ளதாக கூறியது.